வணக்கம் நண்பர்களே, ருக்மிணி தமிழ் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையின் பெயர் காதல் தீயில் கரைவோம் வா. எழுத்தாளர் ருக்மிணி அவர்கள். கதையின் குரலாக நான் உங்கள் கவிதா பாண்டியன். அத்தியாயம் 4, 5 மற்றும் 6 பார்க்கலாம் வாங்க. காலையில் மிகவும் சோர்வுடனே எழுந்தாள் நிலா. இன்னைக்கு என்னெல்லாம் ஆகப்போதோ கடவுளுக்குத்தான் தெரியும் என்று மனதில் நினைத்து கொண்டே வெளியில் வந்தவள் விஜயா அம்மா டீ போட்டு எடுத்து வர, கண்ணு டீ சாப்பிட்றியா என்று கேட்டார். சரிங்க விஜிமா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று கூறி பாத்ரூம் உள்ளே நுழைய எதிரே மலை மாடு போல் அவள் மீது மோதினான். இவர் இங்கே எப்போ வந்தாரு? சரி வரட்டும், இப்படியா வந்து மோதுறது லூசு என்றாள். குட் மார்னிங் மதி, என்ன ரெஸ்ட் ரூம் போறியா என்று அவன் கேட்க, அவள் மனதிற்குள் இல்லை சமைக்கப் போகிறேன் என்று ஒரு முறைப்பை பதிலாக கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியே வந்தவள் விஜி அம்மா கொடுத்த டீயை அருந்தினாள். விஜிமா, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமா என்று கேட்டாள். வேணாம் கண்ணு, இன்றைக்கும் சாப்பாடு வெளியிலிருந்து தான் வருது, அதனால் நீ ரெஸ்ட் எடு. ஏன் சாமி, அவள் உன்கிட்ட நேற்று எதுவும் கோவப்படுற மாதிரி நடந்துக்கலல்ல என்று விஜிமா கேட்டாள். நேற்று ஆத்விக் அவள் கழுத்தை பிடித்தது அவளுக்கு மட்டுமே தெரியும். அவளுக்கு அது ஞாபகம் வர, அதெல்லாம் இல்லை விஜிமா, சும்மா 2 வார்த்தை பேசிக்கிட்டோம், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வர நான் படுத்து தூங்கிட்டேன் விஜிமா என்று புழுக உள்ளே வந்தான் ஆத்விக். என்ன பேசுகிறீங்க என்று கேட்டான். ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் பேசிகிட்டே இருக்கேன். ஆமாம், நீ எப்போ ஊருக்கு கிளம்புற என்று கேட்டார். அப்பாடி, வெளியூரில் தான் வேலை செய்கிறாரா, இங்கே இருந்து தொலைஞ்சு போனால் நிம்மதி தான் என்று மனதிற்குள் நினைத்தாள். இன்னும் எனக்கு 1 வாரம் லீவு இருக்காத்த, அதுக்கப்புறம் யோசிக்கணும். பேசாமல் இங்கேயே கூட வேலை வாங்கிக்கிட்டு வந்துடலாம் இருக்கேன். கடவுளே, இவர் எங்கேயாவது தூரமாக வேலைக்கு போயிடணும். உனக்கு 1000 தேங்காய் உடைக்கிறேன் என்று தன் இஷ்ட தெய்வமான விநாயகரை வேண்டிக் கொண்டாள் நிலா. கண்ணா, நீ இங்கே வேலையை மாற்றிட்டு வந்தா எனக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். வயசாகுதில்ல, சீக்கிரம் நீ இங்கே வந்துடுறியா? ஆமாம், நீ இங்கே வருவியா மாட்டியாங்கிறது எப்போடா தெரியும் என்று கேட்டார் விஜிமா. நான் எழுதி கொடுத்தா கண்டிப்பாக மாற்றிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. உங்களுக்கு இஷ்டம் என்றால் சொல்லுங்கள், இங்கேயே நிரந்தரமாக தங்கிடுறேன் என்று பேசிக்கொண்டார். சரிடா, நான் போய் உள்ளே இருக்கிற வேலையை பார்க்கிறேன். அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க வேற வராங்க, அதனால் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இரு என்று சென்று விட்டார். அவர் உள்ளே சென்றதை உறுதிப்படுத்திவிட்டு மதியை பார்த்து, கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது நல்லதாக வேண்டிக்கணும் மதி என்று சொன்னான். என்ன சொல்கிறீங்க, புரியலை என்றார். புரியலையா? அது சரி, நீ கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? கடவுள்கிட்டையா? நான் இன்னும் சாமி ரூமுக்கே போகலை என்றாள். ஆனால் மனசுக்குள்ளே நான் தூரமாக வேலைக்கு போயிடணும் அப்படின்னு தானே நீ வேண்டிக்கிட்ட? அடங்கப்பம் அவனே, இவனுக்கு எப்படியா நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் தெரியுது என்று நொந்தும் கொண்டாள். அது இங்கே பாருங்க, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டிக்கலையே, எதுவும் நினைக்கல, நீங்களா கற்பனை பண்ணிட்டு பேசுகிறீங்க. நான் போய் விஜய் அம்மாவோடு இருக்கேன் என்று எழுந்து சென்றவனின் கையை அழுத்தி பிடித்தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. கொஞ்சம் கையை விட்டுறீங்களா ப்ளீஸ்? அப்போ அதுக்கு என்ன வேண்டிக்கிட்டேன்னு சொல்லு என்றான். நான் தான் வேண்டிக்கலைன்னு சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு கையை விடுங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. யார் பார்த்தா என்ன, இப்போ தான் நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டியே, இனிமேல் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன என்றான். இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட அது எனக்கு பிடிக்கவே இல்லை, ப்ளீஸ் கையை விடுங்க என்றாள். சரி, அப்போ நீ வேண்டினது அது உண்மைன்னு ஒத்துக்கோ, கையை விடுறேன் என்றான். நான் எதுக்கு உங்களுக்காக வேண்டிக்கணும்? நான் எதுவும் வேண்டலை, கையை விடுங்க என்று நழுவி ஓடினாள். அதற்குள் நிலாவின் அம்மா கீதாவும் வரவே, இந்தாடி உன்னுடைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் உனக்கு ஒரு புது ட்ரெஸ் வேற எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அப்புறம் ஒரு புடவை, எப்படி இருந்தாலும் 3ஆவது நாள் உனக்கு தாலி பிரித்து போடணும் இல்லையா, அதுக்காகத்தான். அம்மா, இங்கே நடக்கிறதெல்லாம் என்றாள். அமைதியாக இரு, இப்போ தான் ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு, அதை கெடுத்துக்காம பேசாமல் வாயை மூடிட்டு விஜயோட பேச்சு கேட்டு இரு என்றாள். நீ கூட விட்டுட்டியே அம்மா என்று கூற,
வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்மளை தான் மாற்றிக்கணும் நிலா. உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க, அதை நீ ஃபஸ்ட்டு நம்பணும் என்றாள். நம்புகிறேன் என்று அழுத்தி கூறியவள், கொண்டாங்க ட்ரெஸ்ஸை, நான் போய் குளிச்சுட்டு மாற்றிட்டு வரேன் என்று தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள சென்றாள். வெளியே வந்தவள் விஜி மட்டும் ஹாலில் உட்கார்ந்திருக்கவே அவர்கள் ஹாலை யதார்த்தமாக பார்த்தவர் ஒரு வெள்ளை துணியால் யாரோ ஒருடைய ஃபோட்டோ மறைத்து வைத்திருப்பது போல இருந்தது. விஜிமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்றாள். என்னடா கண்ணு, சொல்லு என்றார். இல்லை, ஹாலில் அங்கே மூலையில் யார் ஃபோட்டோவும் இருக்கே, அது நான் கேட்கறது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியலை. என்னை மன்னிச்சுக்கோங்க விஜிமா, நான் சும்மா தான் கேட்டேன். தப்பா எதுவும் நினச்சிக்காதீங்க விஜிமா என்றான் நிலா. கண்ணு, நீ பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிற. அது வேற யாரும் இல்லை, ஆத்விக்கோடைய அம்மா தான். எங்கள் அண்ணன் வீட்டிலிருந்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த ஒரே பொருள் என் சொத்து இந்த ஃபோட்டோ மட்டும்தான் கண்ணு. அதுவும் வெளியில் தூக்கி போட்டு இருந்தாங்க, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அதை வெள்ளை துணியால் மூடி வச்சிருக்கீங்க என்று கேட்டாள் நிலா. ஆத்விக்கு பிடிக்காது கண்ணு, அதனால தான் மூடி வச்சிருக்கேன் என்றார். இது என்னடா கொடுமையாக இருக்குது, அம்மா மூஞ்ச பார்க்க பிடிக்கலையா, வித்தியாசமாக தான் இருக்குது என்று மனதுக்குள்ளே நினைத்தாள். அந்த ஃபோட்டோவை நம்ம சுத்தம் வேணால் பண்ணலாமா? இன்னைக்கு நிறைய சொந்தக்காரங்க வேற வராங்கன்னு சொல்லி இருந்தீங்களே, வந்தவங்க இப்படி ஹாலில் வெள்ளை துணி போட்டு மூடி இருக்கிறத பார்த்தா எதுவும் நினைக்க மாட்டாங்களா விஜிமா என்றாள். நான் இதை எத்தனையோ தடவை அவன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப கோவப்பட்டான். அதனால தான் இப்படி மூடி வச்சிருக்கேன் என்றார். சரி, உங்ககிட்ட கோவப்பட்டார், நான் வேணா இன்னைக்கு ஒரு வாட்டி பூ அலங்காரம் பண்ணட்டுமா என்றாள். மாமியார் மேலே உனக்கு அதுக்குள்ளே அன்பு வந்துடுச்சா என்றாள். எனக்கு இப்போதைக்கு நீங்கள் தான் மாமியார் விஜிமா. சரி விஜிமா, நான் துணியை எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணுறேன். சரிடா, நான் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரேன் என்றார். சரி விஜிமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அதுக்குள்ளே இதை தொடச்சி வைக்கிறேன், ஃப்ரிட்ஜில் பூ இருக்கு தானே என்றாள். இருக்குடா என்றார். சரி விஜிமா, நான் அப்போ இதை க்ளீன் பண்ணுறேன், நீங்களும் சீக்கிரம் வாங்க என்று கிச்சனுக்குள் சென்றவள் ஒரு நல்ல துணியை எடுத்து ஹாலில் இருந்த ஃபோட்டோவை எடுக்க சேரை எடுத்து போட்டு புகைப்படத்திற்கு நேரே நின்றாள். அதில் இருந்த வெள்ளை துணியை அகற்றினாள். மகாலட்சுமியின் கடாட்சம் என்று தான் சொல்ல வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்காங்க. இது எப்படியும் அவங்க சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும். ரொம்ப அழகாக இருக்காங்க. அவன் பார்க்கத்தான் அழகு, மனசு எல்லாம் கொஞ்சம் கூட அழகே கிடையாது. எப்போ பார்த்தாலும் எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுத்துக்கிட்டே இருக்காரு. நேற்று என்கிட்ட கூட என்று நினைக்கும் போதே அவளுக்கு வெறுப்பு கூடியது. சரி, நாம் சுத்தம் பண்ணுவோம் என்று அந்த புகைப்படத்தை நன்றாக துடைத்தாள். தூசி அனைத்தையும் துடைத்தவள் ஃப்ரிட்ஜில் இருந்த பூவை எடுத்து வந்து மாட்டினாள். சந்தனம், குங்குமம் அனைத்தையும் வைத்தாள். அந்த ஃபோட்டோவிற்கு பக்கத்திலேயே ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருந்ததால் ஒரே ஒரு ஊதுபத்தி எடுத்து அதில் பற்ற வைத்தாள். திடீரென்று உள்ளே வந்த ஆத்விக் மதி என்று கத்தினான். அவன் கத்திய சத்தத்தில் சேரிலிருந்து கீழே குதித்தவள் என்ன என்று கேட்கும் முன்பே உள்ளே அவளை இழுத்து கொண்டு சென்றான். படுபாவி, என்ன பண்ண போகிறானோ? சரி வாங்க, அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். 5ஆம் அத்தியாயம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாரை கேட்டு இந்த வெள்ளை துணியை எடுத்த? நான் யாரை கேட்கணும்? நான் விஜிமாவை தான் கேட்டுட்டு பண்ணேன். இது உங்கள் வீடாக இருக்கலாம், ஆனால் விஜிமா கிட்ட கேட்காம இருக்க முடியாது இல்லையா? கேட்டுத்தான் அந்த ஃபோட்டோவை தொடச்சேன். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாள். நேற்று தான் நமக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அதுக்குள்ளே இவ்வளவு உரிமை எடுத்துக்கிற? உனக்கு தான் என்னை பிடிக்காதுல என்று கோபம் கொண்டான். வாஸ்தவம்தான், அதுக்காக இன்றைக்கு நிறைய பேர் வராங்கன்னு வேற சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் அந்த ஃபோட்டோவை எடுத்து வந்து க்ளீன் பண்ணலாம்னு எடுத்தேன். அது தப்பா என்றாள். தப்பில்லை, ஆனால் அந்த ஃபோட்டோ எனக்கு பிடிக்காது. எங்கள் அத்தை கெஞ்சி கேட்டாங்க, அதனால தான் அதை நான் இங்கே வைக்கிறதுக்கு அனுமதித்தேன். நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களோடையே வச்சுக்கோங்க, மற்றவங்க மேலே அதை திணிக்காதீங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்க உயிரோடு இருந்திருக்கலாம் என்றாள் மதி. போதும், தயவு செய்து என் மனசில் இருக்க கோபத்தை கிளறாத என்றான் ஆத்விக். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது ஒன்று மட்டும்தானே, வேறு ஏதாவது இருக்கா என்றாள்.
எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை. நீ அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தயவு செஞ்சு அதை தூக்கி வெளியில் எறி என்றான். கண்டிப்பாக மாட்டேன். இனிமேல் அவங்களுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு தான் மற்ற வேலைகளை நான் பார்ப்பேன். உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என்றாள் மதி. சொல்லிட்டே இருக்க, நீ என்ன பேசிட்டே இருக்க? தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தாத என்றான் ஆத்விக். என்ன சும்மா சும்மா கோவப்படுத்தாத? அவங்க இப்போ சாமி, அவங்கள இப்படி பேசக்கூடாதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாததை நீங்கள் உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. மற்றவங்க மேலே திணிக்காதீங்க. அது ரொம்பவே தப்பு. அப்படி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இப்படி கோவப்படுறத பார்க்கக்கூடாதுன்னு தான் அவங்க சீக்கிரமாகவே போயிட்டாங்களோ என்னமோ என்ற வார்த்தைகளை தெரியாததனமாக கொட்டி கொண்டிருந்தாள். பற்களை கடித்தவாறு நரநரவென்று அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அதில் பயந்தவள், இங்கே பாருங்க, நான் என் மனசில் பட்டது தான் சொல்கிறேன். அது உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு அதுவும் வீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோவை வச்சு கும்பிடுவது தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நான் கூட எங்கள் அப்பாவோட ஃபோட்டோவை அப்படி தான் வச்சு கும்பிட்டு இருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் கும்பிடுங்க என்று அவள் கூறியதும் அடிக்க ஓங்கிய கைகளை கட்டுப்படுத்தி பின்னே கட்டி நின்றான். நான் போய் விளக்கேற்றுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேற போனவள், எங்கே போய் விளக்கேற்ற போகிற? சாமி ரூமில் காலையிலேயே அத்தை விளக்கேற்றிட்டாங்களே என்றான். நான் என்னோட அத்தை ஃபோட்டோக்கு விளக்கேற்ற போகிறேன் என்றாள். நீ திரும்ப திரும்ப என்னை கோவப்படுத்தி கொண்டே இருக்க. இது நல்லதுக்கு இல்லை என்றான். என்ன நல்லதுக்கு இல்லை? விட்டா நீங்கள் மட்டும் பேசிகிட்டே இருக்கீங்களே, உங்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்றதுனால தானே நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க. உங்களை விட நான் வயசில் சின்னவ தானே, ஆனால் எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. நீங்கள் இப்படி பிடிவாதம் பண்ணுறதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சோ என்னமோ. என்னடி, எப்படியெல்லாம் நடந்துச்சு? என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா என்றான். அந்த கதையை வேற நான் தெரிஞ்சுக்கணுமா? அவங்க முகத்தை பார்த்தா அன்பான அம்மா மாதிரி தான் தெரியுது. நீங்கள் உங்கள் அப்பா மாதிரின்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்று சொல்லி முடிக்கும் முன்பே அவன் பலார் என்று அவளை அறைந்தான். என்னடி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்க, பேசிட்டு போயிட்டே இருக்க. யாரோட வச்சு என்னை பார்க்குற? எனக்கு அப்பனும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி என் முன்னாடி வந்து நின்று பேசின, கண்டிப்பாக உன்னை கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன்டி என்று விறுவிறுப்பாக கதவை சாத்தி கொண்டு வெளியேறினான். அவன் அடித்த அடியில் தலை சுற்றினாலும் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை அடிப்பான்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. நேற்று திடீர்னு கல்யாணம் பண்ணாங்க, திடீர்னு வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல கடவுளே. இவன் என்னை கொன்னா கூட பரவாயில்லன்னு தோணுது என்று கூறியவள் அவன் அடித்த அடியில் கன்னம் நெருப்பாக எரிந்ததை அவளால் உணர முடிந்தது. சரி, எப்படியோ வெறுத்துட்டு நம்மளை விட்டு போனால் சரிதான். இருந்தாலும் இப்படி என்னை அடிச்சிருக்கக்கூடாது. பரவாயில்ல, நம்ம அம்மா கிட்ட வாங்காத விளக்கமாறு அடியா, இதை விட அது ஒன்றும் பெரிய வழியா இல்லை எனக்கு என்று யோசித்தாள். அடி பாவி, நிலா ஒன்றும் பிடிவாதக்காரி என்று சொல்லிவிட முடியாது. அவளை பொறுத்தவரை விதி எப்படியோ அதன்படிதான் அவளும். அவள் அடிக்கடி மனதிற்குள் சொல்லிக்கொண்டும் ஒரே ஒரு கூற்று, ஏதாச்சும் நடக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நடந்தே ஆகும். அதை யாருனாலேயும் மாற்ற முடியாது. மிகவும் ஒரு வட்டத்திற்குள் இருப்பவள். நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு நட்பு வட்டம் இல்லை என்றாலும் அவள் மிகவும் நெருங்கிய தோழிகள் பிரியா, இலக்கியா, அக்ஷயா நால்வரும் தான் 4 தூண்கள் போல என்று தான் சொல்ல வேண்டும். இதில் நிலவும் இலக்கியாவுமே மிகவும் நெருக்கம். முதல் நாள் கல்லூரியில் சந்தித்து கொண்ட போதே நல்ல தோழிகளாக மாறிவிட்டனர். அதன் பின்பு வந்தவர்கள் தான் இந்த பிரியாவும் அக்ஷயாவும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். 3ஆம் நாள் தாலி பிரித்து போடலாம் என்று எல்லோரும் பேசி கொண்டு இருக்க, இங்கு ஒருத்திக்கோ நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன என்று யோசிக்க, ஆத்விக்கோ இழுத்து பொறுத்து கொண்டு தூங்கினான். கண்ணு நிலா, அவனை எழுப்பி ரெடியாக சொல்லு என்றாள். மணி 9க்கு ஆரம்பிக்கணும் என்றார் விஜிமா. நானா? ஆமாண்டா, நீ தான் இனிமேல் இதெல்லாம் செய்யணும் என்றாள் விஜிமா. அவன் நேற்று அடித்த அடி வேற ஞாபகப்படுத்த, இல்லை அம்மா, அவர் ஸ்லீப்பிங் மூடில் இருக்காரு, நான் எப்படி எழுப்ப? இதெல்லாம் சொல்லணுமா? போய் கூட்டிகிட்டு வா கண்ணு என்றார். சரி விஜிமா என்று வேண்டா வெறுப்பாக அறைக்குள் செல்ல, அவனை எரிச்சலாக பார்த்தவள், ஹலோ ஹலோ, விஜிமா ரெடியாக சொன்னாங்க, கொஞ்சம் கெட்டப் பண்ணுறீங்களா என்று கத்தியே கேட்டாள். என்று மறுபடியும் கூறினாள். சற்று அருகே சென்று வந்தவள் ஹலோ என்று அழைக்க,
அவளை தன் பக்கம் இழுத்தான் ஆத்விக். ஐயோ அம்மா, ஏண்டி கத்துற? ஆமாம், நீங்கள் ஏன் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க? இந்த டச்சிங் வேலைலாம் வேண்டாம் என்றாள். சரிங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் கிளம்புறேன். அப்போ இவ்வளோ நேரம் நடிப்பா என்று கூறியவள் வெளியே செல்ல போக, ஒரு நிமிஷம் மதி ஜான் திரும்பி என்ன என்பது போல் பார்த்தவள், ஐ எம் சாரி, நான் அடித்தது தப்பு தான் என்றான். அடங்குப்புறானே, இன்னைக்கு அடமழை தான். பரவாயில்ல என்று வெளியே செல்ல அவள் போகும் பாதையை பார்த்து கொண்டு தயாராக சென்றான். விஜயா வீட்டில் சொந்தங்கள் வர அவர்களின் சம்பிரதாயம் ஆரம்பிக்க ஒருவரின் பின் ஒருவராக நிலவுக்கு நலங்கு வைத்து தாலியை மாற்றினர். இறுதியாக எல்லோர் முன்னிலையிலும் நிலவுக்கு ஒரு வைர மோதிரத்தை அணிவித்தான். விஜயா சிரிக்க, நிச்சய மோதிரமாக இருக்கட்டும்னு. சரிடா, எனக்கு கூட தோணலை, நீயாச்சும் வாங்கிட்டு வந்து போட்டியே என்று மகிழ்ந்தார். நிலவுக்கோ, இது போடலைன்னு யார் அழுதா? என் கலருக்கு தங்கமே நல்லா இருக்காது, இதில் வைரம் வேற. சரி வாங்க, எல்லோரும் சாப்பிட மாடிக்கு போகலாம், அங்கே தான் பந்தல் போட்டிருக்காங்க என்று சொல்ல அனைவரும் எழுந்தனர். விஜயா என்ற குரலில் வாசலை பார்த்தவர் அங்கு நின்ற இருவரை பார்த்து அதிர்ச்சி ஆனார்கள். யார் அது? தொடரும். அடுத்த அத்தியாயம் வாங்க பார்க்கலாம். அத்தியாயம் 6. வாங்க கதைக்குள்ளே போகலாம். விஜயா என்று அழைத்ததில் யார் என்று திரும்பி பார்த்தபொழுது அனைவருமே அதிர்ச்சியாகத்தான் பார்த்தார்கள். எதிரே சைலஜா நின்று கொண்டிருந்தார். சைலஜா வேறு யாரும் இல்லை, விஜயாவின் அக்கா. விஜயா காதல் திருமணம் செய்து போனதிலிருந்து பேச்சுவார்த்தை இல்லை. என்ன விஜயா, ஒரு விசேஷம் நடந்திருக்கு, அதில் என்னென்னமோ நடந்திருக்கு, என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலை? அதுவும் கல்யாணமாகி 3 நாள் ஆச்சு, என்ன நடக்குதுங்க என்று கேட்டார் சைலஜா. அது ஒன்றும் இல்லை அக்கா, அது என்னென்னமோ நடந்து போச்சு, உங்ககிட்ட கொஞ்சம் ஆறாமற சொல்லலாம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னது, ஆறாமற சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தியா? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் பையன், அவனும் கொஞ்சம் வசதியாக நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கான். நீ என்னடானா அதை மறைச்சி வச்சு கல்யாணம் பண்ணியிருக்க என்று நாசுக்காக கூறினார். இதில் மறைக்கிறது என்ன இருக்குது அக்கா? நான் எதையுமே மறைக்கலையே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான் பண்ணேன். அதுபோக 2 பேருக்கும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் ஆச்சு என்றாள். அப்போ என்கிட்ட மட்டும் சொல்லவே இல்லை? அக்கா, நீங்கள் என்கிட்ட பேசியே ரொம்ப வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் பையன் என்ன பண்ணுறான்னு நீங்கள் கேட்டீங்க. எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கான், நிரந்தர வேலைக்கு ட்ரை பண்ணுறான்னு சொன்னேன். அதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோனுமே வரலை என்றார். நல்லா பேச கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் எங்கேருந்து தான் பேசுகிற? எனக்கு தெரியல. அண்ணா ஒருத்தன் இருக்கான், அவனையே நீ கூப்பிடல. ஏதோ உன் இஷ்டத்துக்கு அது உன் பிள்ளை மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அப்படி தானே என்று வார்த்தையில் விஷம் வைத்து பேசினார். அது ஒன்றும் இல்லைம்மா, சித்திக்கு நம்மளாம் கண்ணு தெரிய மாட்டோம், அப்படி தானே சித்தி என்றாள். யாரா அது என்று பார்க்கையில் சைலஜாவின் மகள் சங்கீதா அங்கே நின்று கொண்டிருந்தாள். என்னடா, அது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு என்று நிமிர்ந்த நிலாவும் அதிர்ச்சியானாள். சைலஜாவின் மகள் வேறு யாரும் இல்லை, நிலவின் கல்லூரியில் படிப்பவள்தான். இருவருமே ஒரே வயது உள்ளவர்கள். சங்கீதா பார்ப்பதற்கு அழகாகவும் அதே நேரத்தில் மற்றவர்களை கேலி பேசி சிரிப்பதிலும் சந்தோஷம் காண்பவள். அவளால் பாதிக்கப்பட்டவளில் நிலவும் ஒருத்தியே. நிலவுக்கோ காலேஜில் வந்து எல்லார்கிட்டேயும் சொல்லிடுவாளோ கல்யாணமானதை, நம்ம வேற யார்கிட்டேயும் சொல்லலையே என்று கவலை கொண்டாள். சொல்லு விஜயா. சரி, கல்யாணம்தான் பண்ண, ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது? உன் அண்ணன் பையன் எப்படி இருக்கான், இந்த பொண்ணு எப்படி இருக்கா, என்கிட்டேயும் இதே வயசில் ஒரு பொண்ணு இருக்கா என்பதை நீ மறந்துட்டல என்றாள். அதுவரை அமைதியாக இருந்த விஜயா, அக்கா நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? நானும் வந்ததுலேருந்து பொறுமையாக பார்த்துட்டு இருக்கேன். உன் பேச்சும் சரியில்லை, உன்னுடைய எண்ணமும் சரியில்லை. ஏற்கனவே கல்யாணமாக்கி உட்கார்ந்து இருக்கிறவங்கக்கிட்ட இப்படியா நீ பேசுறது? இதெல்லாம் கரெக்டா? அதை முதல்ல சொல்லு என்றாள். நான் எதையும் தப்பாக சொல்லிட்டேனோ? இல்லாதையா சொன்னேன். 2 பேரையும் உட்கார வச்சு பாரு, பௌர்ணமியும் அமாவாசையும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு என்று மனதை நோகடித்தார் சைலஜா. இதையெல்லாம் அருகே இருந்து பார்த்து கொண்டிருந்த கீதாவுக்கு மிகவும் மனம் வேதனையாக இருந்தது. சொல்லு விஜயா என்று அவர் கேட்டதும்,
உன்கிட்ட நான் என்னக்கா சொல்லணும்? அவங்க 2 பேருமே பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நீ ஒன்று சொன்னியே, அண்ணன்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலைன்னு. அவன் இந்த குழந்தைய எப்பயோ தண்ணி தெளித்து விட்டான். இப்போ வந்து கல்யாணத்துக்கு அவனை கூப்பிடுறதுன்னு சொன்னால் நல்லதா? நான் எப்படி கூப்பிடுறது? அவன் ஒரு அப்பாவோ என்னைக்காச்சும் நடந்து இருக்கானா? நீயே சொல்லு. இவ்வளவு பேசுறியே. எனக்கு கல்யாணமான புதுசுலேயே என் புருஷன் இறந்துட்டான்ற விஷயம் எல்லாத்துமே தெரிஞ்சு கவலைப்பட்டாங்க. ஏன் வந்து கூட பார்த்தாங்க. ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட அதை பற்றி கேட்கவே இல்லை. இப்போ என்ன உறவு முறையில் நீ வந்து என்கிட்ட பேசுகிற? நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கோபமாய் கேட்டார் விஜயா. இதுவரை அமைதியான தங்கையையே பார்த்த சைலஜாவிற்கு இந்த அவதாரம் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் கொடுத்தது. நீ நிரந்தர வேலையில் இருக்க, பணம் இருக்கு என்கிற திமிரில் பேசுகிற, அப்படித்தானே? நீ என்னமோ நினச்சிக்கோ அக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோட சின்ன வயசுல இருந்தே என் கூட ஒற்றுமையாக என் மனசை புரிஞ்சு ஆறுதலாக இருந்தது இதோ இங்கே நிற்கிறாளே இந்த கீதா மட்டும்தான். இவளோட அப்பா மட்டும் நம்ம குடும்பத்துக்கு அன்னைக்கு உதவி செய்யலைன்னா நம்ம இந்நேரம் யாருமே படித்திருக்கவே மாட்டோம். அதை மறந்துடாது. அந்த நன்றி கடனுக்காக கூட நீ வச்சுக்கலாம். அது சரி, யாரோ ஒருத்தி ஓடி போயிட்டான்னு. ஓடி போகலாக்கா, அவள் ஆல்ரெடி யாருடைய கல்யாணமாகி இருந்தவ. அப்போ தான் இந்த மகராசியை கல்யாணம் பண்ண. இவ மகராசி மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கே மகாலட்சுமி. அது நீ சொன்னால் போதுமா? என் அண்ணன் பையன் ஒன்றுமே சொல்லலையே. அவன் மனசில் என்னென்ன ஆசை இருந்துச்சோ உனக்கு தெரியுமா? கொஞ்சம் நான் பேசலாமா என்று எழுந்தவன், நிலவுக்கு இவன் என்ன புதுசாக பேச போகிறான் என்று யோசித்தாள். நீங்கள் என்னோட இன்னொரு அத்தைன்னு நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நீங்கள் வந்தது சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் பேசுனது எதுவுமே சரி கிடையாது. என்ன மாமா, அம்மாவை போய் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்று வரிந்து கட்டி கொண்டு வந்தாள் சங்கீதா. என்னை மாமான்னு கூப்பிட ஆல்ரெடி எனக்கு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா. ஸோ பெட்டர் ஸ்டே இன் யுவர் லிமிட். அவன் அப்படி மூஞ்சியில் அடித்தது போல் கூறியதும் 2 அடி பின்னே போனாள் சங்கீதா. நீங்கள் பேசின ஒரு வார்த்தையும் தப்புன்னு மனசுக்கு படுது. அப்படி இல்லைடா, அம்மா அப்பா 2 பேரும் இல்லாமல் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ற அக்கறையில் தான் கேட்டேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு பெண்ணை என்று அவர் கூறி முடிக்கும் முன், எந்த மாதிரி பொண்ணு? அவள் ஒரு பொண்ணு தானே. என் கண்ணுக்கு அவள் அழகு நிலா. அப்புறம்தான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மதியை எனக்கு ஒன்றும் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியாதுன்னு இல்லை. நான் ஆல்ரெடி மதியை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இது என்னடா புது உருட்டு என்று நிலா நினைத்தாள். அதனால தான் நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணேன். எங்கள் அத்தை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு வேற பொண்ணை பார்த்தாங்க. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் மனசில் என்றைக்குமே மதி தான் இருந்திருக்கா. அதுதான் யார் யாருக்கு என்னென்ன விதி இருக்கோ அதுதான் கண்டிப்பாக நடக்கணும். நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இல்லாட்டி வாச கதவு திறந்து தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் என்றான். இவன் நாக்கு என்ன வாளா, இவ்வளவு கூர்மையாக இருக்குது. வார்த்தையில் கூட அளந்து தான் பேசுகிறான் என்று மனதிற்குள் நினைத்தவள், சரி நான் சொந்தம் கொண்டாட தான் வந்தேன். சொந்தமே வேண்டான்னு சொல்ல வரல. எங்களுக்கும் யார் இருக்கா? நானும் என் பொண்ணு மட்டும்தானே. என் புருஷனும் மேலே போய் சேர்ந்துட்டான். என்ன விஜயா, நான் உன் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கலாமா இல்லை வெளியே போகவா என்றாள். நான் என்றைக்குமே உன்னை சொந்தமாக தான் நினைக்கிறேன். நீ தான் அப்படி நினச்சதில்லை. இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தயவு செய்து யார் மனசையும் புண்படுத்தாத என்று கூறினார். தன் திட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் சைலஜா பேருக்கு அச்சனை தூவி சந்தன பொட்டை வைத்துவிட்டு வெளியே சென்றாள். சங்கீதாவிற்கோ இந்த நிலவுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளையா என்ற பொறாமை எட்டி பார்த்தது. கல்லூரியில் அவள் மட்டுமே அழகு என்று நினைத்திருக்கையில் ஒரு நாள், இவன் தாண்டி ஓ மாமா பையன் என்று சைலஜா அவளிடம் காட்ட அவனை திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தாள். ஆனால் அதற்குள் அவனுக்கு திருமண ஏற்பாடுகள் முடிந்த நிலையில் அவள் அமைதியாக விட்டுவிட்டாள். இந்த நிலாவை எப்படியாச்சும் அவர் மனசிலிருந்து கலைச்சி அவரோட நான் தான் இருக்கணும் என்று நினைக்கிறாள். இதற்கு சைலஜாவும் உடந்தையாக இருக்கிறாள். இவர்கள் எப்படி வாழப் போகிறாங்க என்று நம்மளும் பார்ப்போம் என்று இருவரும் கிளம்பி விசேஷ வீட்டிற்கு கலகம் மூட்டுவதற்காக வந்தனர். இதெல்லாம் தலைவிதியே என்று பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தாள் நிலா. யாரோ எப்படியே போங்க, கடைசியில் நான் தாண்டா கஷ்டப்படுறேன் என்று வருத்தமாக உட்கார்ந்திருந்தாள் நிலா. விசேஷமும் முடிந்தது. விஜி அம்மாவின் அறைக்கு உடையை மாற்றுவதற்காக சென்றாள். அங்கு மற்ற உறவுக்காரர்கள் உட்கார்ந்திருந்த நிலையில், என்ன நிலா இங்கே வந்து இருக்க என்றனர். இல்லை, ட்ரெஸ் மாற்றலாம்னு வந்தேன். ஏன், உனக்கு ரூம் இல்லையா என்று ஒரு பெண்மணி கேட்க, இல்லை கதவு சாத்தி இருக்கு அதான் என்று பொய் சொன்னாள்.
என்ன நிலா, உன் புருஷன் தானே? அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் முன்னாடி விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ண. காதலிச்ச வேற சொல்லியிருக்காரு. போடி போ, அங்கே போய் மாற்றிட்டு வா என்று விரட்டினார்கள். ஐயோ, அந்த ராட்சசன் இருக்கிற அறைக்கு வேற போகணுமா என்று நினைத்து கொண்டே கையில் சுடிதாருடன் அறை கதவை தட்ட உடனே திறந்து கொண்டது. லாக் போடலையா? நான் ஒரு லூசு, அது தெரியாமல் நான் வேற லாக் போட்டு இருக்கிறான்ல நினச்சேன். உள்ளே நுழைந்ததும் யாரும் இல்லாததை கண்டு ராட்சசன் இல்லை, போய் ட்ரெஸ்ஸு மாற்றுவோம் என்று சேலையை அவிழ்க்க ரவிக்கை பாவாடையுடன் நின்றிருந்தாள். அப்பொழுது பின்னால் தாள் போடும் சத்தம் கேட்டது. சற்றென்று திரும்பி பார்த்தவள் பின்னே ஆத்விக் நின்றதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.